இந்த வீடியோல நம்ம கோடிங் அண்ட் டீகோடிங்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்க வந்து மீனிங்ஸ்லாம் பார்க்கக்கூடாது, கோடிங் லாங்குவேஜ். ஸோ ஒரு கோடிங்ல இருக்கும் டிஃப்ரெண்டான மீனிங்கோட தான், மீனிங்கே இருக்காது, மீனிங்லெஸ்ஸாக தான் இருக்கும். நம்ம இதை எப்படி எழுதலாம்னு பாருங்க. ஸோ நான் வந்து எழுதுறேன், ஜா கி மோ பி. இது நம்ம வந்து எக்ஸாம்ல வேகமா எழுத முடியாது, பட் விஷுவலா நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் கடகடன்னு. அட்டை, ஃப்ராக்ஸ், லீப், இதை வந்து இப்படி மீன் பண்ணியிருக்காங்க இந்த டேர்ம்ஸை. அண்ட் அடுத்தது மோ, லா, கி, சோ, இதை வந்து என்னன்னு மீன் பண்றோம் அப்படின்னா டேக் அ லீப் அஹெட். அண்ட் தேர்டா ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அது வந்து ரீ ஓ ஜா நா. இந்த சென்டென்ஸோட வேல்யூ சென்டென்ஸ் வந்து இன்செக்ட்ஸ் ஆர் ஃப்ராக்ஸ் டயட். இப்போ எனக்கு கொஸ்டின் என்னன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கோட் ஃபார் ஏடி. இந்த ஏடி கண்டுபிடிக்கணும். எனக்கு ஏடி வந்து எங்க இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்கு இந்த ஏடி. ஸோ அது அங்கேயே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், காமனா இருக்கிறத பார்த்து எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்லயும் ஃப்ராக் இருக்கு, இங்கேயும் ஃப்ராக் இருக்கு, அண்ட் இங்கேயும் ஃப்ராக் இருக்கு. அப்போ 1 and 3ல எது காமனா இருக்கோ அதுதான் ஃப்ராக். 1 and 3ல எது காமனா இருக்குன்னு பாருங்க, ஜேஏ தான் நமக்கு 1லயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ ஃப்ராக்னா ஜேஏ அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க, அடுத்தது எனக்கு வந்து லீப். லீப் வந்து இந்த செகண்ட்லயும் இருக்கு, ஃபர்ஸ்ட்லயும் இருக்கு, செகண்ட்லயும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்லயும் செகண்ட்லயும் எது காமனா இருக்குன்னா எம்ஓ காமனா இருக்கு. ஸோ எம்ஓ தான் நம்ம லீப்பு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்லயும் செகண்ட்லயும் ஏன்னு ஒன்று காமனா இருக்கு. ஸோ நான் ஏ மார்க் பண்றதா இருந்தா, இப்போ இது மோவா கேஐயான்னு தெரியாது, பட் நமக்கு அது தேவையில்லை அப்படின்றதுனால நான் ஒன்று எம்ஓக்கு எடுத்துக்கிறேன், ஒன்று கேஐக்கு எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு லெஃப்ட் அவுட் என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட அட்டு. ஏன்னா மீதியெல்லாம் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட் அவுட் என்ன இருக்கு, பிஇ. ஸோ என்னோட ஆன்சர் பிஇ. மீதியெல்லாம் எது எதோட மேப் ஆகுதுன்றது நமக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவையான ஆன்சர் வந்ததுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க வீக் இஸ் கோடட் அஸ். இப்போ இதை வந்து அப்படியே அவங்க கோட் பண்ணியிருக்காங்களா, வீக் அப்படின்றத அவங்க அப்படியே கோட் பண்ணியிருக்காங்களான்றத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம். டபிள்யூஏகேலையும் எஸ்கேஐடிலையும் காமனா இருக்கிறது கே. ஸோ இங்க கே ஃபோர்த் லெட்டருக்கு டாலர், இங்க கே வந்து செகண்ட் லெட்டருக்கும் டாலர். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் அப்படிதான் நமக்கு இங்க மேப் பண்ணியிருக்காங்க. ஸோ டபிள்யூஇஏகேவை எப்படி மார்க் பண்ணியிருக்காங்கன்னா 9% to டாலர் சிம்பிள். அதே மாதிரி எஸ்கேஐடியை வந்து ஹேஷ்டேக் டாலர் சிம்பிள் 7 at இப்படி மார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம வெயிட் WAIT. டபிள்யூக்கான கோடு 9, ஏக்கான கோடு 2, ஐக்கான கோடு 7, டீக்கான கோடு at. இதுதான் நம்மளோட ஆன்சர் 927 at. ஸோ பி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸும் நமக்கு கோடிங்ல வரலாம். ஏக்கு வேல்யூ வந்து யூஸ்வலா நம்ம 1 அப்படின்னு வச்சிருப்போம், ஏவோட பிளேஸ் 1. பட் இங்க வந்து இஃப் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த வேல்யூவை, ஏவை 4ன்னு எடுத்துக்கணும், கேவை 3ன்னு எடுத்துக்கணும், n 2, p 1. சம் ஆஃப் விச் செட் ஆஃப் லெட்டர்ஸ் மேக்ஸ் த ஹையஸ்ட் நம்பர். இப்போ இது 4 லெட்டருக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க, பட் கீழே பாருங்க இதுல எதை ஆட் பண்ணா எனக்கு ஹையஸ்ட் நம்பர் கிடைக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். இப்ப நம்ம இங்க ஒன்னா ப்ரொசீட் பண்றதுக்கு பதிலாக ஒரு சின்ன லாஜிக், ஏ தான் வந்து நமக்கு அதிகமா இருக்கு. அப்போ ஏ 2 டைம்ஸ் வந்திருக்கிறதுல தான் எனக்கு என்னவா இருக்கும், ஆன்சர்ஸ் மேக்சிமம் வேல்யூ கொடுக்கும். ஏ வந்து ஃபர்ஸ்ட்ல 1 டைம்ஸ் தான் வருது, ஸோ அது ஆன்சர் கிடையாது. செகண்ட்லயும் 1 டைம் தான் வருது, பட் தேர்ட்லயும் ஃபோர்த்லயும் 2 டைம்ஸ் வருது. இப்போ நான் 3 and 4 மட்டும் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். பியோட வேல்யூ 1, கேயோட வேல்யூ 3, ஏ, என், ஏ. இதை ஆட் பண்ணா எனக்கு 14 கிடைக்குது. டி ஆப்ஷன்ல என். ஸோ என், ஏ, கே. கேயோட வேல்யூ 3, திருப்பி என், ஏ. ஸோ 6 + 6 12, 12 + 3 15. இப்போ நம்மளோட ஆன்சர் NAKNA.
ஸோ இதை ஒவ்வொரு ஆன்சரா செக் பண்றதுக்கு பதிலாக நம்ம எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ரெண்டை எலிமினேட் பண்ணிட்டு கால்குலேட் பண்றோம். ஓகே, in a certain code orchestra is written as, இங்க எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆர்கெஸ்ட்ராவை எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். முதல்ல ORCHESTRA, இந்த ஆர்கெஸ்ட்ராவை எப்படி எழுதியிருக்காங்கன்னா ARTSEORCH. இப்போ இங்க பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா ஈயும் அப்படியே இருக்குன்னு தெரியுது, மீதி எல்லாம் தான் மாறி இருக்கு. ஸோ இங்க பார்க்கும்போது இன்னொரு போர்ஷன் எனக்கு தெரியுது ORCH அப்படியே இங்க பின்னாடி ORCHஆ வந்திருக்கு. மிடில் வேல்யூ அப்படியே இருக்கு, ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல இருந்தது லாஸ்ட் போர்ஷன்ல அப்படியே ஷிஃப்ட் ஆயிருக்கு. பட் இந்த செகண்ட் போர்ஷன் STRAன்றது ரிவர்ஸ்ல வந்திருக்கு. இப்படி ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க, ARTS அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதுதான் வந்து இங்க எழுதின பேட்டர்ன். இப்ப இதையே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், ட்ரீம் லேண்ட், DEARMLAND, இந்த ட்ரீம் லேண்ட் இதோட மிடில் அப்ப எனக்கு அப்படியே இருக்கும், எம்மாவே இருக்கும். இந்த DREA அப்படியே இங்க பின்னாடி ஷிஃப்ட் ஆகும். ஸோ DREA மீதி ரிவர்ஸ்ல ஷிஃப்ட் ஆகணும். ஸோ DNAL, DNALM, DREA. ஆன்சர் C. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நமக்கு எதுக்கு நம்பர் தேவையோ நான் அங்கே மட்டும் தான் நம்பர் போட போகிறேன். இது வரைக்கும் நம்ம வந்து ஆல்ஃபபெட்க்கு நம்பரே போடலை. ஏன் நம்பர் போடலன்னு பாருங்க. என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே கம்பேரிசன், இது செகண்ட் கொஸ்டின்லையும் டைரக்டாக கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் தேர்ட் கொஸ்டின்ல அவங்களே வேல்யூ கொடுத்துட்டு சம் தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. இங்கேயும் எனக்கு ஏன் தேவைப்படலை அப்படின்னா, பார்க்கும்போது இது எழுதின உடனே எனக்கு தெரிஞ்சிருது ஃபர்ஸ்ட் போர்ஷன் லாஸ்ட் போர்ஷன் ஸ்வாப் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ எங்கே தேவையோ அங்கே மட்டும் நம்ம லெட்டர்ஸ்க்கு வேல்யூஸ் எழுத போகிறோம். இப்போ இங்கே நம்ம வந்து பாருங்க THEN, இந்த தென்னை வந்து VFGL அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போ இதுக்கான நம்பர் பாருங்க. டீனா ஜோதி, இது ஞாபகம் வச்சுக்கணும். ஜோதி, டி வந்து 4வது பிளேஸ். ஸோ 4 × 5 20. ஹெச்ன்றது 8, ஈக்கு 5, N ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நேரு இல்லைன்னா நவம்பர், ஸோ 14. V stands for victory, victoryன்றது 2 விரல், ஸோ 22. F fix, ஸோ 6. G7, 7G ரெயின்போ காலனி மூவி ஞாபகம் வச்சுக்கலாம், G7, ஸோ 7. L 12 ரைமிங் வேர்டு. இப்போ இது எழுதுனதுக்கு அப்புறமா நீங்க மேலேருந்து கீழே கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க +2, இங்கேயும் இங்க வந்து -2, இங்க திருப்பி +2, அடுத்தது -2. ஸோ இது என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுதுன்னா +2 -2. இப்போ இதே பேட்டர்னை நான் வேர்டுக்கு ஃபாலோ பண்ண போறேன். வேர்டோட லெட்டர் இங்க இந்த 3 டாட் இருக்கு, 3 டாட் இருக்கிறதுனால 23. ஜோதி தேர்ட் பிளேஸ்ல இருக்கு, ஸோ 15. ஆர்ன்றது 18, இது இப்படி க்ளோஸ் பண்ணுவோம், ஸோ R 18. டி வந்து 4. +2, முதல்ல +2னா இங்க என்ன இருக்கு எனக்கு 25. அடுத்தது -2 அப்படின்னா 13. +2 20, -2 2. இதுக்கான லெட்டர்ஸ் எழுத போறோம். 25ன்றது லாஸ்ட் செட்க்கு முன்னாடி, இல்லைன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜோதியில லாஸ்ட் லெட்டர் தான் 25, ஸோ Y. 13ன்றது மிடில் வேல்யூ, ஸோ M. 20 ஜோதியில 4வது வேல்யூ 20. இந்த ஜோதின்றது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5, 5, 10, 15, 20, 25. ஸோ இந்த 20ன்றது T அண்ட் 2ன்றது B. நம்ம ஆன்சர் YMTB. ஸோ இங்க வந்து எனக்கு நம்பர் தேவைப்படுது. இந்த நம்பரை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது தனியா வீடியோ இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இங்க என்ன ஆன்சர் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் எப்படி இருக்கு, கொஞ்சம் யூனிக்கா இருக்கு பாருங்க. இஃப் எவ்ரி ஆல்டர்னேட் லெட்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் B ஆஃப் த இங்கிலீஷ் ஆல்பபெட், பில ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஆல்டர்னேட் லெட்டரும் நமக்கு ஸ்மால் லெட்டரா இருக்கு. எவ்ரி ஆல்டர்னேட் லெட்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் B, பிஏ எனக்கு அதுல என்னவா இருக்கு, ஸ்மால் லெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ B ஸ்மால் லெட்டர், C கேபிட்டல், E F G H I J K L M N O P Q R S T U V W X
Y and Z. Okay, Z. இப்போ இதை யூஸ் பண்ணி ரெஸ்ட் ஆல் இன் ரிட்டன் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். பில இருந்து ஒரு லெட்டர் கேபிட்டல் ஒரு லெட்டர் ஸ்மால் அப்படின்னு சொல்லி எழுதிட்டா இப்போ என்னோட மந்த் செப்டம்பரை எப்படி நான் ரீப்ளேஸ் பண்றதுன்னு பாருங்க. எஸ் வந்து எனக்கு எதுல இருக்கு பாருங்க, ஸ்மால்ல இருக்கு. அப்ப எனக்கு ஆன்சர் எழுதும்போது ஸ்மால் எஸ் வந்திருக்கணும். பட் அதுவே இங்க நமக்கு வரல, எங்கேயுமே வரல. அடுத்தது இ வந்து ஸ்மால் இ, ஓகே. பி வந்து கேபிட்டல் பில வந்திருக்கணும். பட் அதுவும் இங்க எங்கேயும் வரல. ஸோ இங்க எனக்கு ஆன்சர் நன் ஆஃப் தீஸ். ஸோ எதுவுமே எனக்கு அவங்க சொன்ன இதுக்கு மேட்ச் ஆகல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்ரி ஆல்டர்னேட் லெட்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் பி ஆஃப் த இங்கிலீஷ் ஆல்பபெட் இட்ஸ் ரிட்டன் இன் ஸ்மால் லெட்டர். பில இருந்து ஆரம்பிச்சு ஆல்டர்னேட் லெட்டர் எல்லாம் ஸ்மால், மீதி எல்லாம் கேபிட்டல். அப்படி எழுதுனா செப்டம்பரை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா செப்டம்பர் எப்படி இருக்கும்னா, எஸ் ஸ்மாலு, இ நமக்கு ஸ்மாலு, பி கேபிட்டல், டி கேபிட்டல் இப்படி வந்திருக்கணும். அடுத்தது இ ஸ்மாலு, எம் ஸ்மாலு, பி ஸ்மால், அடுத்து இ ஸ்மால், ஆர் இஸ் கேபிட்டல். இப்படி இருந்திருக்கணும். இப்படி நம்ம கிட்ட ஆன்சரே கிடையாது. ஸோ நன் ஆஃப் தீஸ். ஓகே, இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இன் a certain code, lute is written as mute, fate is written as gate. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் மாறி இருக்கு பாருங்க. அப்ப ப்ளூன்றது எப்படி மாறி இருக்கும்? இங்க அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி மாறி இருக்குன்னா, எல்லுக்கு அப்புறம் எம், எஃப்க்கு அப்புறம் ஜி, அப்ப பிக்கு அப்புறம் சி. ஆன்சர் க்ளூ. ஓகே, இப்போ இங்கேயும் நம்ம எழுதிட்டு செக் பண்ண போறோம். ஃபேவரை எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். FAVOUR. இந்த ஃபேவரை EBUPTS இப்படி எழுதிட்டாங்க. இதுக்கு நம்ம நம்பர் பண்ண போறோம். F ஃபிக்ஸ் 1, விக்டரி 2 விரல், ஸோ 22. ஓன்றது இந்த இ ஜோதியில வரும். ஸோ இ ஜோதியில மூணாவது, ஸோ 15. யூன்றது ஒரு பர்சனை குறிக்கிறது, ஸோ 21. ஆர்ன்றது 18. இப்போ கீழே இது 19, ஜோதி 4வது வேர்டு, அதனால 4வது லெட்டர், ஸோ 20. பிரின்சஸ் 16. யூ வந்து ஒரு பர்சன், ஸோ 21, 2, 5. இப்போ மேலைக்கும் கீழைக்கும் என்ன வந்து காமனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, +1 +1 -1. 6ல சாரி ஃபர்ஸ்ட் -1, முதல்ல -1, அப்புறம் +1 -1 +1 -1 +1. இப்போ இந்த பேட்டர்னை நான் எதுக்கு ஃபாலோ பண்ண போறேன்? நெக்ஸ்ட்டுக்கு ஃபாலோ பண்ண போறேன். டேஞ்சர் நம்ம ஃபுல்லா எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 4, இது 1. என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நேரு, ஸோ 14. ஜி 7G ரெயின்போ காலனி 5 and 18. ஃபர்ஸ்ட் லெட்டர் -1, -1னா 3, தேர்ட் பிளேஸ்ல என்ன இருக்கும்? சி. இப்போ எனக்கு அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் இங்கே கேன்சல் ஆயிடுது. அடுத்தது ஏ +1ன்றதும் போது 2, ஸோ சி டி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. 14ல -1 13, 13ஆ இருந்தா மிடில் வேல்யூ எம். ஸோ இந்த இதுதான் ஆன்சர். இன்னொன்று எலிமினேட் ஆயிடுது. ஓகே, சேம் பேட்டர்ன் ஃபார் மிராக்கிள். MIRACLE. இந்த மிராக்கிள் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, NKUEHRL. நம்பர்ஸ் எழுதிக்கலாமா? இது 13, N 14, ஐன்றது 9, கிங்ஸ் 11, R 18, 1 3, L 12, 5. இங்க யூன்றது 21, 5, ஹெச்சோட வேல்யூ 8, ஆரோட வேல்யூ 18, எல்லோட வேல்யூ 12. இப்போ மேலைக்கும் கீழைக்கும் என்ன இதுல மேட்ச் ஆகுது பாருங்க. 13ல +1, 9ல +2, அடுத்ததுல +3, நெக்ஸ்ட் +4, அடுத்தது 5. இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு பாருங்க. நம்பரை மட்டும் பாருங்க. 13 1 ஆட் பண்ணா 14, 9ல 2 ஆட் பண்ணா 11, 18ல 3 ஆட் பண்ணா 21. எல்லாம் ஆட் தான், பட் அந்த ஆடே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இப்போ நமக்கு என்ன தேவை? கேம்பிள். ஃபர்ஸ்ட் இதுக்கான நம்பர்ஸ் எழுதணும். கேம்பிள்கான நம்பர்ஸ் என்ன நமக்கு? 7G ரெயின்போ காலனி 1, மிடில் வேல்யூ பி, எல் 12 and 5. ஃபர்ஸ்ட் 1 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 8, 2 இன்க்ரீஸ் ஆகும்போது 3, 3 இன்க்ரீஸ் ஆகும்போது 16,
4 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 6. இந்த 4 எழுதும் போதே எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். 8th பிளேஸ்ல இருக்கிறது ஹெச், 3rd பிளேஸ்ல சி. ஸோ ஹெச் சி தான் என்னோட ஆன்சர். 2 எழுதின உடனே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு. ஓகே, லாஸ்ட் வேல்யூ டெல்லி கேன் பி கோடட் as CCIDD. ஸோ இதே அதே தான், DELHI. டெல்லியை வந்து எப்படி கோட் பண்றாங்கன்னா CCIDD. 4, 5, Lனா 12, H 8, இது ஐன்றது 9. கீழே 3, 3, 1, சாரி 1 இல்லை, இது ஐனா 9, 4, 4. ஸோ மேலேயும் கீழேயும் என்ன சிமிலாரிட்டி இருக்கு பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து -1, செகண்ட் ஒன் -2, தேர்ட் ஒன் -3, -4, -5. ஸோ இங்க வந்து சப்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இதே பேட்டர்ன்ல பாம்பே ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதிடுவோமா? 2. இ ஜோதி தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ 15. மிடில் வேல்யூ 2, 1, 25 லாஸ்ட் வேல்யூ. இப்போ முதல்ல -1, -1னா 1, -2னா 13, -3னா 10, -4. ஸோ இந்த -4னா இங்க 22ல இருந்து இங்க பாருங்க 2 -4ன்றது எப்படியே ரிவர்ஸ்ல வந்துடும் நமக்கு. 2ல 1 ரெடியூஸ் பண்ணா 1, 2 ரெடியூஸ் பண்ணா 0, 3 ரெடியூஸ் பண்ணா 26க்கு போயிடும். அப்போ 4 ரெடியூஸ் பண்ணா 25க்கு வந்துடும். பட் இவ்வளவு தூரம் நமக்கு தேவையான்னு தெரியல. இங்க மார்க் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ 13ன்றது மிடில், ஏஎம்ன்றதுல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஃபுல்லா போடணும்னே அவசியம் இல்லை. ஸோ இது வந்து கோடிங் அண்ட் டீகோடிங்.